அம்மா எல்லாம் இருக்கிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. மா 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 ஒருவேளை ஐயோ வாசப்படியில பார்க்கலாம். ஆஹா, அம்மாவோட செருப்போடு தானே ஏன் செருப்பை காட்டி போட்டேன். அம்மா வெளிநாட்டுக்கு எதுவும் போயிருக்குமோ? ஐயோ, நாச்சியாரத்தை கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போகுது. சின்ன தம்பி என் கழுத்துல தாலி கட்டின விஷயத்த அம்மா மட்டும் சொல்லிடுச்சுன்னா ஐயோ சின்ன தம்பியோட நிலைமை. நான் வீட்ல தான் இருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்க, பேசிக்கலாம். சரி வச்சிடுறேன். அம்மா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. என்னமோ நீ காஃபி எடுத்துட்டு வர? ரஞ்சிதம் இல்லையா? இருக்காங்கம்மா. உங்களுக்கு சின்ன தம்பி தான் காஃபி கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் சின்ன தம்பியோட வேலைய நானும் ஷேர் பண்ணிக்கலான்னு நானே உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. சின்ன தம்பியோட வேலையை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு பாரு, ரொம்ப நல்ல விஷயம். இப்படிதான் அவனோட சந்தோஷம் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் கூடவே எப்போ நீ இருக்கணும். கண்டிப்பா அம்மா. வாங்க சம்பந்தியம்மா, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, நம்ம சின்ன தம்பி இருக்கான்ல, அவனை கட்டிக்க போற பொண்ணு. அம்மு அம்மா, இவங்க நம்ம துளசியோட அம்மா, என் சம்பந்தி. வணக்கம்மா. சம்பந்தியம்மா, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் அம்மு அரைஞ்சீங்க? யார் நாச்சியாரம்மா? இவள அம்மு? ஏய், யார் நீ? நீ அம்மாவா? ஏய், நீ அம்மாவான்னு சொல்லு. ஏய், இப்ப சொல்றியா இல்ல இன்னொன்னு வைக்கவா? சம்பந்தியம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இவ அம்மு இல்லையா? நாச்சியாரம்மா, இவ அம்மாவே இல்ல. இவ யாரோ ஒரு பித்தலாட்டக்காரி. அம்மோன்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. ஏய், நீ அம்மாவாடி? சொல்லுடி, நீ அம்மாவாடி? சொல்லுடி, நீ அம்மாவா? பாருங்க நாச்சியாரம்மா, நான் இம்புட்டு தூரம் கேக்குறேன். ஏதாவது ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்றாளா பாருங்க. இதுல இருந்தே தெரியுதா இவ சரியான பித்தலாட்டக்காரின்னு? ஐயோ சம்பந்தியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ அம்மு இல்லனா அப்ப அம்மு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சம்பந்தியம்மா, அம்மு யாரு? சம்பந்தியம்மா சொல்லுங்க, அம்மு யாரு? யாருன்னு சொல்லுங்க சம்பந்தியம்மா. ஏன் இப்படியே நிக்கிறீங்க? இவ பித்தலாட்டம் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இவ யாருன்னு சொல்லுங்க.
சொல்லுங்க சம்மந்தியம்மா. அம்மு யாரு? சம்மந்தியம்மா என்னாச்சு? அம்மு உங்களுக்கு வணக்கம் சொல்றா, நீங்க பாட்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? வந்து உட்காருங்க வாங்க. அம்மு நீ போய் சம்மந்தியம்மாக்கும் காஃபி சரிங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நச்சிரம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாங்க. அம்மு இதை எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. அம்மா வணக்கம்மா. கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. நாச்சியாரம்மா, பள்ளிக்கூட விஷயமா நீங்க அமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மனு ஒண்ணு எழுதி ஊர்ல எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்க சொல்லியிருந்தீங்கன்னு மாணிக்கம் அண்ணன் சொன்னாரு. எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கியாச்சுமா. நீங்களும் உங்க கையெழுத்தை போட்டு அமைச்சர்கிட்ட கொடுத்துருங்கம்மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இந்தாங்க. இத மாணிக்கம் அண்ணன்கிட்டயே கொடுத்துருங்க. அவரு பத்திரமா வச்சுப்பாரு. சரிங்கம்மா. நான் அமைச்சரை பார்க்க போறப்போ வாங்கி கொடுத்துறேன். சரிங்கம்மா. அப்ப நான் வரேம்மா. வாங்க. சம்மந்தியம்மா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? அதெல்லாம் இல்ல நச்சிரம்மா. வாங்க. இப்ப சொல்லுங்க சம்மந்தியம்மா, என்ன விஷயம்? என்ன சம்மந்தியம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏதோ பேசணும் தானே இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க, அப்புறம் இப்படி தயங்கிட்டு நிக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல நச்சிரம்மா. அது எப்படி நான் ஆரம்பிக்கிறதுன்னு புரியாம தான் தடுமாறிட்டு இருக்கேன். என்ன சம்மந்தியம்மா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நச்சிரம்மா சொல்லுங்க. துளசி. துளசி? துளசிக்கு என்ன சம்பந்தி? துளசி உங்ககிட்ட இத பத்தி பேச வேண்டான்னு தான் சொன்னா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல நாச்சிரம்மா. நம்ம துளசிக்கு கல்யாணம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? துளசி என்ன நடக்குது இங்க? சம்பந்தியம்மா துளசிக்கு கல்யாணம்னு ஏதோ சொன்னாங்க. அத்தை அது என்ன சம்பந்தியம்மா, துளசிக்கு திரும்பவும் கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல. இத பாருங்க, அவ என் மருமக. இந்த ஜமீனுக்கு அவ இப்ப நாச்சியார். அதெல்லாம் தெரியும்ல. பஞ்சாயத்துல வச்சேதான் துளசி தெளிவா சொல்லிட்டால. இப்ப திரும்பவும் துளசிக்கு கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதுல? ஐயோ அத்தை, அம்மா சொல்ல வந்ததே வேற விஷயம் அத்தை. வேற விஷயமா? அவங்க உனக்கு கல்யாணம் தானே ஏதோ சொல்ல வந்தாங்க. அது என்னோட கல்யாணத்துக்கு அப்பா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாரு. கடன் கொடுத்தவங்க நெருக்கடி கொடுக்கறாங்க. அதான் உங்ககிட்ட பணம் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்க சொன்னாங்க. இம்புட்டுதான் விஷயமா? நான் வேற பாரு படப்படன்னு ஏதேதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தியம்மா.